மேல்நாடு சென்றல்லா. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் ஃபஸ்ட்டு பார்த்து போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க கைஸ். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் மூணாவது ஆப்ஷன் வந்து காலேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த காலேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. மூணாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரேடுன்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. க்ரீன் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் 4 டைம்ஸ் செலக்ட் பண்ணிவிடுவோம். அந்த ஃபோட்டோவே இந்த மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கு மேலே செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 4 டைம்ஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க ஒரே ஃபோட்டோவை. இந்த மாதிரி இருக்க பிறகு அதுக்கப்புறம் இந்த டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 4வது இருக்குது. கேன்வாஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 9:16 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் இந்த மாதிரி ஃபேஸ் தெரியப்போல் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பேக் வந்துடுங்க சேவ் பண்ண பிறகு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நியூ ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ண ஃபோட்டோ இப்போ நம்ம சேவ் பண்ணல அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் பண்ண ஃபோட்டோவை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீன் ஆப்ஷன் இருக்குது, க்ரீன் டிக்கு, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ண பிறகு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க செலக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சர்ட்டோடைய வாட்டர் மார்க் இருந்ததுன்னா இந்த இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ ரிமூவ்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் லோடிங் ஆகிட்டு ஃப்ரீ செகண்ட் லோடிங் ஆகிட்டு கரெக்டாக செட் ஆயிரும் போயிடும். சரி கைஸ், இப்போ வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது 4வது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாச்சுரேஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டாச்சுரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக -50 வச்சுடுங்க. சரிங்க கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 2வது இருக்குது லைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் மாடல் ஐக்கான் இருக்கும். லைட்னஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இதே வந்து -15 வச்சுடுங்க கைஸ். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விக்னேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. +100க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒருக்கா டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை வந்து எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரோ ஐக்கன் லாஸ்ட் இருக்க அந்த ஃபோட்டோ லேயரில் இருக்க லாஸ்ட் இருக்க ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க கைஸ். அது பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் இப்போ வந்து பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஸ்ட் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த இடம் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஃபோட்டோட பார்டர் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கரெக்டாக 10க்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். 10 செட் பண்ண பிறகு ரைட் சைடு ஒரு டிக் ஐக்கான் இருக்குல்ல, இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லேயரையும் வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் செட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ ஐக்கான் கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோட எண்டிங் வரைக்கும் இந்த ஃபோட்டோ லேயர் வந்து கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டாச்சுரேஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏதோ ஒரு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
இப்போ வந்து கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க கைஸ், உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்றவாறு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விக்னெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்றவாறு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிடும், 100க்கு வச்சுடும். அப்புறம் லைட்னஸ்ஸு ஃபஸ்ட்டு இருக்கும், லைட்னஸ்ஸு ரெண்டாவது இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்றவாறு லைட்னஸ் எவ்வளோ வேணுமோ, பிரைட்னஸ் அது. ஆனால் இங்கே வந்து லைட்னஸ்ன்னு கிடக்கு, அது அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். லிரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே டாப்பில் ரைட் சைடு ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய போல் என்ன ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல அந்த மாடலில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோஸ் இந்த வீடியோக்கு தேவையான எடிட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய போல் சர்ச் பண்ணிங்கன்னா. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ்க்கு கீழே ஸ்மாலாக வந்து ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. அந்த வாட்டர் மார்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த வாட்டர் மார்க்கு போகிற போல் இல்லாத போல் கரெக்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது பிறகு கீழே ரைட் சைடு ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸில் வந்து நம்ம இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுவோம். லிரிக்ஸ்க்கு ஃபில்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேச்சுரேஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் பிப் ஆப்ஷன். அந்த பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு மியூசிக் பிளேயர் அந்த வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். மியூசிக் பிளேயர் வீடியோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடும். லிரிக்ஸ்க்கு கீழே வர போல் கரெக்டாக செட் பண்ணிவிடும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகுது வீடியோ. சரி கைஸ், இப்போ வந்து டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிக்கருக்கு அடுத்தது இருக்க டெக்ஸ்ட்டு ரெண்டாவது இருக்க அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்தது இருக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம வந்து இமோஜி வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஹார்ட் இமோஜி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச இமோஜி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இதை செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமோஜை வந்து இதில் இந்த இமோஜி லேயரில் பார்த்தீங்கன்னா கீழே இதில் ஒரு ஆரோ ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எண்டுன்னு ஃபஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ எண்டிங் வரைக்கும் இந்த இமோஜி இருக்கும். அப்புறம் இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோ ஆகும். சரி கைஸ், இப்போ வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ மேலே டாப்பில் இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம் கைஸ்.
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி கைஸ், நன்றி வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.